வணக்கம். சுழற்சி இயக்கவியலில் மிக முக்கியமான சமன்பாடான டார்க் மற்றும் நிலைமத் திருப்புத்திறன் இடையேயான தொடர்பை இன்று நாம் விரிவாகப் பார்ப்போம். ஒரு திடமான பொருளில் உள்ள ஒரு சிறிய துகளைக் கருத்தில் கொள்வோம். அதன் நிறை a1 மற்றும் சுழற்சி அச்சிலிருந்து அதன் தூரம் r1 என்க. அதன் மீது செயல்படும் தொடுகோடு விசை F1 ஆகும். நியூட்டனின் இரண்டாம் விதியின்படி விசை என்பது நிறை மற்றும் முடுக்கத்தின் பெருக்கற்பலன் ஆகும். எனவே F1 A1 A1 நேரியல் முடுக்கத்திற்கும் கோண முடுக்கத்திற்கும் உள்ள தொடர்பு AR ஆல்பா. ஒரு திடமான பொருளில் உள்ள அனைத்து துகள்களுக்கும் கோண முடுக்கம் ஒன்றாகவே இருக்கும். இப்போது முடுக்கத்தின் மதிப்பை விசை சமன்பாட்டில் பிரதியிட்டால் நமக்கு F1 A1 R1 ஆல்பா என்று கிடைக்கிறது. டார்க் அல்லது திருப்புத்திறன் என்பது விசை மற்றும் அச்சிலிருந்து உள்ள தூரத்தின் பெருக்கற்பலன் ஆகும். F பெருக்கல் R. விசையின் மதிப்பை டார்க்கில் பிரதியிடும்போது நமக்கு 1 A1 R1 ஸ்கொயர் ஆல்பா என்று கிடைக்கிறது. முழு பொருளின் மொத்த டார்க் என்பது அதில் உள்ள அனைத்து துகள்களின் டார்க்கின் கூடுதலாகும். அனைத்து துகள்களையும் கூட்டும்போது ஆல்பா பொதுவானது என்பதால் அதை வெளியே எடுக்கிறோம். இப்போது அடைப்புக்குறிக்குள் நிறை மற்றும் தூரத்தின் வர்க்கத்தின் கூடுதல் உள்ளது. இந்த சிக்மா மீட்டர் ஆர் ஸ்கொயர் என்பதுதான் நிலைமத் திருப்புத்திறன் அல்லது மொமெண்ட் ஆப் இனர்ஷியா என்று அழைக்கப்படுகிறது. இதை I என்ற எழுத்தால் குறிப்போம். இறுதியாக நமக்கு I ஆல்பா என்ற சமன்பாடு கிடைக்கிறது. இது நேரியல் இயக்கத்தில் உள்ள எஃப்மா என்ற சமன்பாட்டிற்கு இணையானது. இந்த வீடியோவில் டார்க் மற்றும் நிலைமத் திருப்புத்திறன் இடையேயான தொடர்பை நாம் கற்றுக்கொண்டோம். பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ விஷன் சால்வ் AI மூலம் உருவாக்கப்பட்டது.